வணக்கம். நீங்கள் பார்க்கப் போவது தீப்பொறி யூடியூப் சேனல் வழங்கும் இலங்கை செய்திகள். வாசிப்பது மோகன் நிவேதன். எமது தீப்பொறி யூடியூப் சேனல் வழங்கும் இலங்கை செய்திகளை தினமும் 3 தடவைகள் நீங்கள் கேட்க முடியும். எமது செய்திகளை தவறவிடாமல் இருக்க தீப்பொறியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் பிரஸ் பண்ண தவறாதீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பாகிஸ்தான் உதவி விமானங்களுக்கு இந்தியா துரித அனுமதி. அண்டை நாடு முதலில் கொள்கையின் ஒரு உதாரணம். இலங்கையில் திட்வா புயல் தாக்கம், பெரும் உயிரிழப்பு. இந்தியா உட்பட பல நாடுகளின் மீட்பு உதவி. இலங்கைக்கு பாகிஸ்தான், சீனா, ஜப்பான் உள்ளிட்ட நாடுகளின் மீட்பு உதவி. வாரியகல ஹில்சைட் கிராமம் தனிமைப்படுத்தப்பட்ட நிலை, உணவின்றி தவிக்கும் மக்கள். விக்டோரியா அணை கதவுகள் குறித்த குற்றச்சாட்டுக்கு மகாவலி அதிகாரிகளின் விளக்கம். வெள்ள பேரிடரை பயன்படுத்திய அரசியல் குற்றச்சாட்டுகள். கபீர் ஹஷீமின் கருத்துக்கு சர்ச்சை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். டிட்வா புயல் தாக்கத்தில் இலங்கை கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் பாகிஸ்தான் அனுப்பிய மனிதாபிமான உதவி விமானங்களுக்கு இந்தியா தனது வான்வெளி ஊடாக பறந்து செல்ல 4 மணி நேரத்திலேயே அனுமதி வழங்கியுள்ளது. டிசம்பர் 1 மதியம் 1 மணிக்கு பாகிஸ்தான் கோரிக்கை அனுப்பியது. மனிதாபிமான பணியை கருத்தில் கொண்டு இந்தியா அதே நாளில் மாலை 5:30 மணிக்கு உத்தியோகபூர்வ அனுமதி வழங்கியது. இதுகுறித்து சில பாகிஸ்தான் ஊடகங்களில் வெளியான இந்தியா வான்வெளி மறுத்தது என்ற தகவல்களை இந்திய தரப்பு தெளிவாக மறுத்துள்ளது. இந்தியா தொடர்ந்து மனிதாபிமான அடிப்படையில் உதவி வழங்கி வருகிறது. ஆபரேஷன் சாகர் பந்து எனப்படும் திட்டத்தின் கீழ் இந்திய இராணுவத்தின் ஷத்ருஜித் பிரிகேட் உயர் தயார்நிலை HADR அணி இலங்கைக்கு அனுப்பப்பட உள்ளது. இப்போது வரை இந்தியா 53 டன் நிவாரணப் பொருட்களை வான்வழி மற்றும் கடல் வழியாக அனுப்பியுள்ளது. இந்திய இராணுவம் தனது பதிவு ஒன்றில் இலங்கையின் அவசர நேரத்தில் இந்தியா உறுதியாக துணை நிற்கிறது என குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் திட்வா புயலால் ஏற்பட்ட கனமழை மற்றும் நிலச்சரிவில் இதுவரை 390 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 352 பேர் காணாமல் போயுள்ளனர். 432 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்துள்ளன. சுமார் 13,74,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணிகள் தொடர்கின்றன. இந்தியா, பாகிஸ்தான் உள்ளிட்ட பல நாடுகளும் மீட்பில் ஈடுபட்டுள்ளன. இந்தியாவின் INS விக்ராந்த், INS உதய்கிரி போர்க்கப்பல்கள் நிவாரணப் பொருட்களுடன் நவம்பர் 28 கொழும்பு சென்றன. அதனைத் தொடர்ந்து 9 டன் நிவாரணப் பொருட்கள், மீட்புப் பொருட்கள், மோப்ப நாய்கள் மற்றும் 80 NDRF வீரர்கள் நவம்பர் 29 இந்திய விமானப்படை விமானத்தில் இலங்கை சென்றனர். அவர்கள் படகுகள் மூலம் வெள்ளப்பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மீட்பில் ஈடுபட்டனர். 3வது கட்டமாக INS சுகன்யா 12 டன் நிவாரணப் பொருட்களுடன் டிசம்பர் 1 சென்றது. சேத்த ஹெலிகாப்டர்கள் MI-17, MI-16 ஹெலிகாப்டர்கள் மீட்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. கோட்மாலே உள்ளிட்ட பகுதிகளில் சிக்கியவர்கள் வான் வழியாக மீட்கப்பட்டனர். இலங்கை இராணுவத்தின் 5 குழுக்கள் இந்திய விமானப்படை ஹெலிகாப்டர்கள் மூலம் நிலச்சரிவு பகுதிக்கு அனுப்பப்பட்டன. மொத்தம் 150க்கும் மேற்பட்டோர், அதில் 12 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வான் வழியாக மீட்கப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் விமான சேவை பாதிக்கப்பட்டதால் சிக்கித் தவித்த பயணிகள் சிறப்பு மையங்கள் மற்றும் உதவி எண்கள் மூலம் இணைக்கப்பட்டனர். இந்தியர்கள் சிறப்பு விமானங்கள் மூலம் டெல்லி மற்றும் திருவனந்தபுரத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். இதுவரை 2000க்கும் மேற்பட்டோர் இந்தியா வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை அரசாங்கத்துடன் இந்தியா உறுதுணையாக இருப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட பேரிடர் பாதிப்புகளை தொடர்ந்து பல நாடுகள் அவசர உதவியை வழங்கி வருகின்றன. பாகிஸ்தான் கடற்படையின் PNSF போர்க்கப்பல் மீட்பு பணிகளில் ஈடுபட்டதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு படைகளின் மக்கள் தொடர்பு பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது.
உணவுப் பொருட்கள், முதற்கருத்து மருத்துவ உபகரணங்கள், அவசர மருந்துகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் நடமாடும் மருத்துவ மையம், படகுகள், கூடாரங்கள், போர்வைகள், மருந்துகள் உள்ளிட்ட உதவிப் பொருட்களுடன் 45 பேர் கொண்ட மீட்புக் குழு இலங்கைக்கு அனுப்பப்படவுள்ளதாக பாகிஸ்தான் பேரிடர் மேலாண்மை வாரியம் தெரிவித்தது. சீன செஞ்சிலுவை சங்கம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்திற்கு $1,00,000 அவசர நிதியுதவி வழங்கியுள்ளது. இலங்கையில் உள்ள சீன வர்த்தக சங்கம் மற்றும் வெளிநாடு வாழ் சீனர்கள் இணைந்து 10 மில்லியன் இலங்கை ரூபாய் மதிப்புள்ள நன்கொடைகளை வழங்கியுள்ளனர். ஜப்பானிய அரசு பாதிப்பு மதிப்பீட்டிற்காக 4 பேர் கொண்ட நிபுணர் குழுவை அனுப்பியுள்ளது. அவர்களின் மதிப்பீட்டின் அடிப்படையில் ஜப்பான் மீட்பு குழுவும் அனுப்பப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. பாகிஸ்தான் உதவிக்கு நன்றி தெரிவித்து இலங்கை வெளியுறவு அமைச்சர் விஜிதா ஹெராக் பதிவிட்டுள்ளார். இது இரு நாடுகளின் வலிமையான பிணைப்பை காட்டுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். பாகிஸ்தான் உதவியை பாராட்டி இலங்கையைச் சேர்ந்த நிபராஸ் ரஹ்மான் உள்ளிட்ட பொதுமக்களும் சமூக வலைதளங்களில் நன்றியை பதிவு செய்துள்ளனர். திட்வா புயல் தாக்கிய நாட்களில் அதிக மழை பதிவான இடங்களில் ஒன்று கண்டியின் வாரியகல ஹில்சைட் பகுதி. 431 மில்லிமீட்டர் மழை பதிவாகிய இந்த மலைப்பகுதியில் சுமார் 200 குடும்பங்கள், 700க்கும் அதிகமான மக்கள் வசித்து வருகின்றனர். கனமழை காரணமாக கிராமத்துக்கு செல்லும் அனைத்து வீதிகளும் மண்சரிவால் மறிக்கப்பட்டுள்ளன. வீதிகள் உடைந்ததால் நகர்ப்பகுதிகளுக்கு செல்ல முடியாத நிலை உருவாகியுள்ளது. இதனால் கிராமம் முழுமையாக தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன. உயிரிழப்பு எதுவும் பதிவாகாத நிலையில் சிலர் சிறு காயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெளிநகரங்களுடனான தொடர்பு துண்டிக்கப்பட்டதால் அத்தியாவசிய பொருட்களை கொண்டு வர முடியவில்லை. குடிநீர், உணவு, குழந்தை உணவு போன்ற அடிப்படை தேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. சிவா என்பவர் மனவேதனையுடன் கொரோனா காலத்திலும் இப்படி தனிமைப்படுத்தப்படவில்லை. இன்று நாங்கள் தனிமையில் வாழ்கிறோம் என தெரிவித்தார். அதே பகுதியைச் சேர்ந்த புஷ்பகலா, என் 40 வயது வாழ்க்கையில் இதுபோல் ஒரு நிலைக்கு எப்போதும் வரவில்லை. குழந்தைகளை தூக்கிக் கொண்டு இரவு முழுக்க பாதுகாப்பான இடம் தேடி அலைந்தோம் என்றார். பல நாட்களுக்கு பின்னர் பிரதேசத்திலுள்ள ஆட்கள் காட்டுப்பாதை வெட்டி நகர் பகுதிக்கு சென்று உணவு வாங்கி வந்துள்ளனர். இன்னும் அந்த பகுதிக்கு மீட்பு குழுக்கள் விரைவாக செல்ல முடியவில்லை என்பது மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கண்டி மலைத்தொடரில் மகாவலி ஆறு ஓடும் பகுதிகளில் இந்த ஆண்டின் பருவமழை மிக தீவிரமாக பதிவாகியுள்ளது. பல கிராமங்கள் வெள்ளத்தால் மூழ்கியுள்ளன. பாலங்கள் உடைந்துள்ளன. வீதிகள் சேதமடைந்துள்ளன. மத்திய மாகாணம் முழுவதும் நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். இந்த சூழ்நிலையில் டிசம்பர் 1 கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் முன்னாள் எஸ்ஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் வக்கீல் லக்ஷ்மன் கிரியெல்லா வெளியிட்ட குற்றச்சாட்டு கவனம் பெற்றது. கண்டி நகரம் வெள்ளத்தில் மூழ்கியதற்கு காரணம் மழை மட்டுமல்ல, விக்டோரியா அணையின் கதவுகள் முறையாக திறக்கப்படாததுமே காரணம் என அவர் தெரிவித்துள்ளார். வரலாற்றில் இதுபோன்ற வெள்ளம் கண்டியில் ஒருபோதும் நடந்ததில்லை. அணை கதவுகள் மூடப்பட்டதால் மகாவலி ஆறு கரை புரண்டது. இது நிர்வாக தவறு என கிரியெல்லா கூறினார். ஆனால் பின்னர் மகாவலி அதிகாரிகளும் நீரியல் அறிக்கைகளும் வழங்கிய விளக்கத்தில் அணை கதவுகள் ஒழுங்குமுறையில்தான் இயக்கப்பட்டதாகவும் கிரியெல்லாவின் குற்றச்சாட்டு உண்மைக்கு புறம்பானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஏற்பட்ட கடுமையான காலநிலை பேரிடரை தொடர்ந்து அரசியல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. அதில் மிக அதிக செருக்கு ஏற்படுத்திய கருத்து எஸ்ஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹஷீம் வெளியிட்ட மண்மீது மழை போல வந்த குற்றச்சாட்டு. அரசியல் குடும்பத்தில் பிறந்த ஹஷீம் அரசியல் மற்றும் பொருளாதார விவாதங்களில் தன்னை நிபுணராக காட்டி வந்தாலும் அறிவியல் ஆதாரங்கள் இல்லாத கருத்துக்களை வெளியிட்டதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன. நாடாளுமன்றத்தில் பேசிய அவர், முன்னறிவிப்புகள் இருந்தும் அரசு தேவையான நடவடிக்கை எடுக்கவில்லை. 75% உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டிருக்க முடியும். அணைகள் படிப்படியாக திறக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிவித்தார்.
இந்த கருத்துகள் ஹைட்ராலஜி, மீட்டியராலஜி, டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஆகிய துறைகளில் உள்ள நிபுணர்களிடையே கேள்விகளை எழுப்பியுள்ளன. அதிகாரிகளின் தரப்பில் ஹஷீம் கூறிய எண்கள் மற்றும் கணிப்புகள் ஆதாரமற்றவை எனவும் அவர் முன்வைத்த மதிப்பீடு அறிவியல் தரவுகளுடன் பொருந்தவில்லை எனவும் விளக்கப்பட்டது. டிட்வா புயல் தாக்கத்தில் இலங்கையில் கடந்த 10 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பெரும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது. அலவத்துக்கோட்டா கிராமத்தில் நடந்த நிலச்சரிவில் பல வீடுகள் புதையுண்டன. 3 வயது மகளை துணியில் போர்த்தி கொண்டு இருளில் ஓடிய தருணத்தை நினைவுகூரும் நவாஸ் நஷ்ரா இடிபோல் ஓசை. வீடு அடுத்த நொடியில் சரிந்தது. எவரையும் எச்சரிக்க நேரமில்லை என தெரிவித்துள்ளார். கிராமத்தில் குறைந்தது 10 வீடுகள் நிலச்சரிவில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் 25 பேர் உயிரிழந்திருக்கக்கூடும் என உள்ளூர் மக்கள் தெரிவித்துள்ளனர். கண்டி மாவட்டத்தில் மட்டும் 88 உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன. 150 பேர் காணாமல் போயுள்ளனர். நாடு முழுவதும் 20,000 பேர் தற்காலிக முகாம்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். வைட் புல்டோசர்கள், ரோட் கிளியரன்ஸ் குழுக்கள், படை மற்றும் காவல்துறை வீரர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சடலங்களை தேடும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர். சில பகுதிகளில் மின்கம்பங்கள் விழுந்ததால் மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளன. அதே கிராமத்தின் மற்றொரு பகுதியின் குடியிருப்பாளர் மஞ்சுளா ஜெயலத் வெளியே போங்கள் என்று சொல்கிறார்கள். ஆனால் எங்கே போவது? முகாம்களில் வசதி போதவில்லை என கவலை தெரிவித்துள்ளார்.